தேவனே, இன்று என்னை உருமாற்றும். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி. ஆதரவற்றவன் உதவியை மறுத்தாள். மத்தேயு 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. துக்கம் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி 2 வித்தியாசமான விளைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நடுநிலையான காரியம். இயேசுவின் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருந்தது. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். தப்பிப்பதற்கு ஜெபம் மட்டுமே ஒரு வழி என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் போது வேறொன்றையும் செய்ய மாட்டீர்கள், ஜெபிப்பீர்கள். அதனையே இயேசு செய்தார். அவரது சீசர்களை பாருங்கள். சீசர்கள் துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு இயேசுவின் இருதயத்தை எத்தனை பயங்கர வேதனை துளைத்து சென்றிருக்கும். ஜெபம் செய்யாமைக்கு சாக்கு போக்குகள் உதவாது. ஜெபம் இல்லாமை மற்றும் ஜெபக்குறைவு இவைகளுக்கு பிரயாச்சித்தம் ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபமின்மை தோல்வியை உண்டாக்கும். ஜெபிக்காத மனிதன் தோல்வியின் பலமான தாக்குதலை சந்திக்கத்தான் வேண்டும். ஜெபிக்காததற்கு அவனே முழு பொறுப்பு. எந்த சூழ்நிலையிலிருந்தும் வெளியேற ஜெபம்தான் வழி. ஜெபிக்க விரும்புகிற எவருக்கும் அது எப்பொழுதும் கிடைக்கும். ஜெபிக்காமல் இருப்பதற்கு பிரச்சனை ஒரு சாக்கு போக்கு அல்ல. ஆனால் துன்பத்தின் நடுவில் ஜெபிக்காமல் இருப்பது பயங்கர குற்றம். தப்பித்துக் கொள்ள தெரிந்து கொள்வதை மனப்பூர்வமாக மறுப்பது. ஜெபிக்காத மனுஷனுக்கு ஒரு உதவியும் வழங்க முடியாது. ஆதரவற்றவன் தனக்கு வரும் உதவியை மறுப்பதை விட முட்டாள்தனம் எதுவும் இல்லை. அதுதான் மிகவும் பரிதாபமான நிலை. ஜெபிக்காததற்கு காரணமாக சொல்லப்படும் எந்த சாக்கையும் நியாயப்படுத்த முடியாது. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.